வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நினைப்பில் ஆளாளுக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசு எவ்வளவு மோசமான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு திருப்பூர் மாநகரத்தை உதாரணமாக காட்டலாம். திருப்பூரில் குப்பை பிரச்சனை மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்று அதிமுக தேர்தல் பிரிவு செயலர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். அத்துடன் சீனாவில் இருந்து கொரோனா தொற்று எப்படி நம் நாட்டுக்குள் புகுந்ததோ அதே மாதிரி திருப்பூர் குப்பை பிரச்சனையும் ஆகப் போகிறது. திருப்பூரில் மலைமலையாக குவிந்து கிடக்கும் குப்பையால் மிகப்பெரிய தொற்று அபாயம் ஏற்பட்டு நோய் பரவப் போகிறது. தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பது மக்களை நோயால் வாட்டி வதைக்கப் போகிறது. அதிமுகவை யாரெல்லாம் விமர்சிக்கின்றனரோ அவர்கள் வாழ்க்கை தேய்பிரையாகும் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட் மாத்திரைக்கு அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை தமிழக மருந்து கழகம் வழங்குகிறது. தட்டுப்பாடு உள்ள சில மருந்து மாத்திரைகளை நிர்வாகம் உள்ளூரில் கொள்முதல் செய்து நோயாளிகளுக்கு வழங்குகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஒரு வாரத்திற்கு மேலாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சோடியம் பைகார்பனேட் மாத்திரைக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்த மாத்திரை வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையை சரி செய்யவும், வயிற்றில் உள்ள அமிலத்தை குறைக்கவும், வயிறு பிரச்சனைகளை சரி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் இது குறித்து கூறுகையில், சோடியம் பைகார்பனேட் மாத்திரை கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த வாரத்தில் மாத்திரை விநியோகம் செய்யப்படும் என்று கூறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமையவுள்ள ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுகாக்களில் 5 இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். சாலை, ரயில் வாயிலாக ராமேஸ்வரம் வர வேண்டியுள்ளது. இதனால் பயண நேரம் அதிகமாகிறது. ராமநாதபுரத்தில் உப்பு, கடல் உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகம் உள்ளது. எனவே அம்மாவட்ட பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும், பயணியரின் பயண நேரத்தை குறைக்கவும் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வெளியானது. விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 500 முதல் 700 ஏக்கர் நிலம் உள்ள 5 இடங்களை அரசு அடையாளம் கண்டுள்ளது. ராமநாதபுரம் தாலுகாவில் உள்ள பழங்குளம், தேவிப்பட்டினம், கும்பரம், கீழக்கரை தாலுகாவில் உள்ள களரி, மாணிக்கநேரி ஆகிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த இடங்களில் ஒன்றை தேர்வு செய்ய இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் வாயிலாக விரைவில் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறுகிய கால படிப்பை வழங்குவதாகவும், படித்ததும் அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்றும் அறிவிக்கும் கல்வி நிறுவனங்கள் குறித்து மாணவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என பல்கலைக்கழக மானிய குழுவான UGC எச்சரித்துள்ளது. கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களில் போலி பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இயங்குவதை ஆய்வின் வாயிலாக UGC கண்டறிந்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து UGC மற்றும் AICTEயும் அங்கீகாரம் வழங்குகின்றன. அதன் அங்கீகாரத்தை பெறாமல் போலி கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை ஏமாற்றுகின்றன. அவை குறுகிய காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளை வழங்குவதாகவும், குறைவான கட்டணமே வசூலிப்பதாகவும் கவர்ச்சியாக விளம்பரம் செய்கின்றன. அந்த படிப்புகளை முடிந்ததும் அதிக சம்பளத்துடன் வேலைக்கு உத்தரவாதமும் தருகின்றன. இவ்வாறான விளம்பரங்களை நம்பாமல் அந்த கல்வி நிறுவனங்களில் படித்த பழைய மாணவர்களை சந்தித்து அவற்றின் உண்மை நிலையை அறிய வேண்டும். UGC, AICTE இணையதளத்தில் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மதுரையில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியை வெடிகுண்டு வைத்து கொலை செய்வதற்கான சதித்திட்டங்களை தீட்டியதாக பயங்கரவாதி அபுபக்கர் சித்திக் வாக்குமூலம் அளித்துள்ளார். கோவை தொடர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி அபுபக்கர் சித்திக் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆந்திராவில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பாஜக மூத்த தலைவர் அத்வானியை கொலை செய்ய முயன்றது தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இவரை 7 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். கடந்த 2011 அக்டோபர் மாதத்தில் அத்வானி ரத யாத்திரை பயணம் மேற்கொள்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. அந்த மாதத்தில் 28ஆம் தேதி மதுரை திருமங்கலம் வழியாக அத்வானியின் ரத யாத்திரை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்வதாகவும் கூறப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பின் மதிய உணவுக்கு
திருநெல்வேலி மாவட்டம் தரணி சர்க்கரை ஆலையின் விருந்தினர் இல்லத்திற்கு அத்வானி செல்கிறார் என்ற தகவலும் எனக்கு வந்து சேர்ந்தது. இந்த முறை அத்வானியை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என திட்டம் தீட்டினோம். அதற்கான பணிகளை நான் தான் முன்னின்று செய்தேன். இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த என் கூட்டாளிகள் போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், போலீஸ் பக்ருதீன் அண்ணன் தர்வீஸ் மைதீன், மதுரை தெற்குவாசல் பகுதியைச் சேர்ந்த முஸ்தபா, சஹாபுதீன் என 10 பேரை சந்தித்தேன். அவர்களுடன் ரகசிய கூட்டம் நடத்தினேன். அத்வானியை கொல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதை நழுவ விடக்கூடாது என முடிவுக்கு வந்தோம். அத்வானி ரத யாத்திரை மதுரை திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி தரைப்பாலத்தை கடந்து செல்ல இருந்தது. இதனால் பைப் வெடிகுண்டு தயாரித்து அந்த பாலத்திற்கு கீழே வைத்துவிட்டு தப்பித்து விட்டோம். அந்த வெடிகுண்டை நான் தான் தயாரித்தேன். போலீசார் எங்கள் சதித்திட்டத்தை முறியடித்து பைப் வெடிகுண்டை செயலிழக்க செய்து விட்டனர். அதன் பின்னரும் அத்வானியை கொலை செய்ய திட்டம் தீட்டினோம். ஆனால் நிறைவேறவில்லை. இதனால் பாஜக பிரமுகர்கள் மற்றும் இந்து தலைவர்களை குறிவைத்து கொலை செய்து வந்தோம். இந்த வழக்குகளில் போலீஸ் பக்ருதீன் உள்ளிட்ட 10 பேரும் கைதாகினர். நான் மட்டும் தப்பிச் சென்று விட்டேன் என்று அந்த வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.